தாயி, போற வழியில முள்ளு இருக்குன்னு தெரிஞ்சா போகாம இருக்கலாம். அப்ப நாம அதை அறிஞ்சுக்க வேண்டாமா? மங்கைய காக்க மார்கண்டையன் அனுப்பியிருக்கான். விடுதாயி. ஐயா, உங்க கைய காட்டு. ஆதியே அந்தமே, அருமையான அருட்சுடரே, ஐயனே, அகன்றமுற்ற ஜோதியே, சுகத்தை காட்டும் சுத்தனே, என் சித்தனே, என் நாக்குல வந்து அருள்வாக்கு சொல்லும் ஐயா. ஐயா, நீ பிறந்தது ஜெமீன் இல்ல. அம்மைக்கும் அப்பனுக்கும் நீ ஒரே புள்ள. தர்மரோட தம்பி பேரு தான் உன் பேரு. சொல்லுக்கு நான், வில்லுக்கு நீ. அர்ஜுன் தான் உன் பேரு. ஆமா, கரெக்டா சொல்றீங்களே. இன்னும் சொல்றேன் கேளுங்க. ஆசைப்பட்ட பையங்கிலிய காதலிச்சு அதனால அல்லல் பட்டு ஆள் இல்லாத இடத்துல கல்யாணம் முடிச்சிங்க. செத்து சிவகதி அடைஞ்ச ஒரு மங்கையோட தாலி இவ கழுத்துல ஏறி இருக்கு. ஆமாங்க, எங்க கல்யாணம் நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்ததுங்க. இன்னும் சொல்றேன் கேளு. மங்கை வந்த நேரம் ஆண்களுக்கு தோஷம். கெட்ட நேரம் சட்டுன்னு வந்துருச்சு. உங்க வீட்ல 2 பலி விழுந்திருக்கணுமே. ஆமாங்க, உங்க ஜோசியத்துல இதெல்லாம் கூட தெரியுமா? ஐயா, இதெல்லாம் நடந்தது. இனிமே நடக்க போறத சொல்றேன். அதையும் கேளு. சொல்லுங்க. இல்ல வேண்டாம் அர்ஜுன், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். இல்ல அதிரா, என்னதான் சொல்றாங்கன்னு கேப்போமே. நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க போறது சித்தர் மலை. ஆனா போற காலம் சரியில்லை. உன் குடும்பத்துல இன்னொரு உயிர் பலியாக போகுது. என்ன சொல்றீங்க? நீ போற மலை பொல்லாத மலை. பொல்லாதவங்கள அது பொசுக்கிடும். நீங்க வந்த வழியே திரும்பி போயிடுங்க. இல்லைன்னா உயிர் பலி ஆயிடும். ஹலோ, சும்மா மிரட்டாதீங்க. காசுக்கு ஆசைப்பட்டு என்ன வேணாலும் பேசலாமா? ஐயா, நான் பொண்ண மண்ணா பாக்குறவ. எனக்கு எதுக்கு காசு? சும்மா கதை விடாதீங்க. உசுருக்கு ஆபத்து, பரிகாரம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி காசை புடுங்க தானே இதை சொல்றீங்க. உன் சகோதரன்ல ஒருத்தன் சாகணுன்றது விதி. என் வாக்கு மீறி போனீங்கன்னா அதுதான் நடக்கும். ஆனா இவருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. இருக்கு தாயி. அங்க போனா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பிரிஞ்சிருவீங்க. அங்க நீங்க போகாம இருந்தா பொழைக்கலாம். மீறி போனா உன் பொண்டாட்டி உனக்கு இல்ல. போது நிறுத்துங்க. லூஸ் ஆட்டம் பேசிக்கிட்டு. உங்களுக்கு காசு தானே வேணும்? இந்தாங்க, இத வாங்கிக்கிட்டு கிளம்புங்க. ஐயா, சொன்னா கேளு. மலைக்கு போகாத, அங்க ஆபத்து இருக்குது. சரி, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. தாயி, உன் புருஷங்கிட்ட நீயாச்சும் சொல்லு. அங்க போனா 2 பேத்துக்கும் சண்டை வந்துடும். அன்பு இல்லாம போயிடும். ஒன்னா போனவங்க திசைக்கு ஒன்னா பிரிஞ்சு போயிடுவீங்க. ஹலோ, பேசுன வரைக்கும் போதும், கிளம்புங்க. என்ன அர்ஜுன் இதெல்லாம்? சும்மா உளறாங்கம்மா. ஐயா, என் வாக்கு தப்பாது. சொன்னது நடக்கும். வந்த வழியே போயிடுங்க. அதான் போங்கன்னு சொல்லியாச்சுல்ல, போங்க. விதி வலியது. எழுதுனத யாராலையும் மாத்த முடியாது. போங்க. நீங்க முதல்ல போங்க.
ஆதிரா, இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு. சரி, நீ வா, கார்ல ஏறு, கிளம்பலாம். ஏய் ஆதிரா, வா. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பிரிஞ்சிருவீங்க. மீறி போனா உன் பொண்டாட்டி உனக்கு இல்லை. ஆதிரா, அந்த அம்மா சொன்னதை நீ நம்புறியா? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி நடந்தா நீ என்ன பிரிஞ்சு போயிருவியா? அர்ஜுன், என்ன பேசுற நீ? ஏன் கோவப்படுற? அந்த அம்மா சொன்னது தானே நான் சொன்னேன். ஒருவேளை அப்படி நடந்துட்டா? அர்ஜுன், அப்படிலாம் நடக்க கூடாதுன்னு வேண்டிக்க. இந்த மாதிரி நான் பேசினா நான் உளற கற்பனை பண்ணி பேசுறதா நீ சொல்லுவ. இப்ப நீ எதுக்கு இதை நம்புற? நான் நம்பலமா. ஒருவேளை அந்த லேடி சொன்ன மாதிரி நடந்துட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். நான் செத்துருவேன் அர்ஜுன். ஏய் ஆதிரா, என்ன இது? நான் சும்மா தமாசுக்கு கேட்டா அத போய் நீ சீரியஸ் எடுத்துக்கிட்ட? நீ எப்படி கேட்டாலும் அதுதான் உண்மை. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன். ஆதிரா, இல்ல அர்ஜுன், நான் உண்மையை தான் சொல்றேன். இவ்ளோ பிரச்சனைக்கு பின்னாடியும் நான் உன்னை விட்டு பிரியாம இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் உன் மேல வச்சிருக்கிற காதல். நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அர்ஜுன். ஏய் சாரி ஆதிரா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். நீ அதை சீரியஸா எடுத்துக்காத. உன்னால மட்டும் இல்ல, நீ இல்லாம என்னாலையும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்றேன். டேய், பேசாம மாமா ராஜி அவங்களோட போயிருக்கலாம்டா. அப்படிங்கிற? ஆமாண்டா. ஆமா, நீ ஏன் தனியா போலான்னு சொன்ன? டேய், அவரோடலாம் நமக்கு செட் ஆகாது. என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஃபீலிங்ஸ்லாம் நம்மளால தாங்க முடியாது. ஆனா நீ என்னமோ அவருக்கு ஹெல்ப் பண்றன்னு பெருசா. அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கடா. நம்ம என்ன அதுக்காகவா போறோம்? நமக்கெல்லாம் எத்தனையோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. டேய், நான் திரும்பவும் சொல்றேன், ஆதிரா விஷயத்துல தேவையில்லாம நீ தலையிடாத. அவளை பத்தி நினைச்சாலே பேய் நேர்ல வந்துருன்றியா? வரட்டும்டா. அந்த பேய் அழகா இருந்தா அதையும் பாத்துருவோம். டேய் டேய், பதறாதடா. நீ பயப்படுற அளவுக்குலாம் அங்க ஒண்ணு நடந்துராதுடா. மைண்ட ஃப்ரீயா விடு, ஜாலியா இருடா. டேய், பேசாம வண்டி ஓட்டுறா. டேய்,
டேய் டேய் எங்கடா போற? ஐயா ஏன்டா நீ இப்படி இருக்க? காரை எடுத்தாலும் பயப்படுற, நிறுத்தினாலும் பயப்படுற. டேய் பேய நேர்ல பார்த்தவனுக்கு தான்டா பயம் என்னன்னு தெரியும். அப்படிங்கிற? நீயும் ஒரு நாள் என்ன மாதிரி பயப்படுவ, அப்பதானே தெரியும். ஓ இஸ் இட்? அப்படி ஒரு நிலைமை வந்தா சந்தோஷமா பயந்துக்கிறேன். டேய் எங்கடா போற? டேய் ஒண்ணுக்கு போறேன்டா. இங்க பார், நீ என் கூட வா, பயம் எல்லாம் போயிடும். வா. டேய் போடா. டேய் வா. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமா குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. என்னம்மா, ஏதாவது பிச்சை கிச்சை வேணுமா? இல்ல ஏதாவது சாப்பிட்றியா? வேண்டாம் மகனே. வேற வேற என்ன வேணும் சொல்லு. இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். பெருக்களைத்தாலும் போகேன் அரணே, என் தேகம் இளைத்தாலும் போகேன் இனி. ஓ பிச்செல்லாம் எடுக்க மாட்டேன், ஆனா விருந்து வச்சா மட்டும் சாப்பிடுவேன், அதானே? என்ன நீ சிரிக்கிற? காசு தான் வேணும்னா வாங்கிக்க. வேண்டாம் மகனே, உனக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன். ஞானம் இருப்பின் கேட்டுக்கொள். ஓ நீங்க குறி சொல்றவங்களா? சொல்லுங்க கேப்போம். டேய் வேணாண்டா, ஏதாவது ஏடா கூடமா சொல்லி வைக்க போகுது. டேய் நீ வேற, அவங்களே சர்வீஸ் சார்ஜ் இல்லாம ஃப்ரீயா சொல்றேன்றாங்க. நீ சொல்லுமா. ஊற்றை சரீரத்தை ஆபாச கொட்டிலை, ஊன் பொதிந்த பீற்றலை, துருத்தியை சோரிடைந்த தோற்பையை, ஹலோ 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 ஹலோ, பேசறிய காற்றீர் பொறிந்த நிலையற்ற பாண்டத்தை காதல் செய்தே ஏற்று திருந்து விட்டேன். இறைவா கச்சி ஏகாமலே. இல்ல இப்ப நீ என்ன சொல்ல வர? எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. நீ என்ன எப்பவும் பாட்டா தான் பாடுவியா? உனக்கு வசனம் எல்லாம் எதுவும் கிடையாதா? இருக்கு தம்பி, சொல்றேன் கேளு. மகத்துவமாய் காம மயக்கத்துக்குள் இருந்து பகுத்தறிய மாட்டாமல் பயன் இழந்தேன் பூரணமே. சுத்தம். இந்த அம்மா சொல்றது உனக்கு ஏதாவது புரியுதாடா? புரியலடா, ஆனா லவ் பண்றது தப்பு, பொண்ணுங்க விஷயத்துல உஷாரா இருக்கணும், இல்லனா மாண்டு மண்டைய போட்டுருவ, அப்படிதான் ஏதோ சொல்ல வருது. ஓ அதுக்கு இதான் அர்த்தமா? ஆமா, இதே என்கிட்ட சொல்ற நீ? நோய் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் மருந்து கொடுக்க முடியும். ஓஹோ, எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க தான் வந்தியா? ஆமா, இப்ப நாங்க என்னதான் பண்ணணும்ன்ற? பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன்மங்கையராய் தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பீரே. ஐயோ கடவுளே, எனக்கு தலையெல்லாம் அப்படியே சுத்துது. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும் தம்பி. பெண்ணாசை பொல்லாதது, அதை விட்டுருங்க. வீணா போகாதீங்கன்னு சொல்றேன். இத சிம்பிளா தமிழ்ல புரியுற மாதிரி சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு தலைய சுத்தி மூக்க தொடுற? நீங்க சொன்னாலும் திருந்த மாட்டீங்க. அதான் பாட்டா படிச்சேன். நீங்க மலை மேல போங்க, விதி உங்களுக்காக காத்திருக்கு. விதி உங்களுக்காக காத்திருக்கு. என்னடா என்னென்னமோ சொல்றா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் அதெல்லாம் விடுறா, பாத்துக்கலாம்டா.
யோயா எனக்கு கார்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படி ஆத்தோரமா போயிட்டு வந்துடுறோம். சரிங்க, வெயிட் பண்ணு. ஓகே ராஜி, வா வா, அங்க போயிட்டு வருவோமா? அங்க நல்லா இருக்கு பாரு. வா போடியா, வா 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 வா, வாடா, அங்க பாரு. அங்க போறோமா? டேய் உன்னதாண்டா. ராஜி, நீ எடா பேசுற? ஆமா, எனக்கு இந்த இடம் பிடிக்கலடா. ராஜி, வீட்டுக்கு போலாம்டா. இருமா, வா வீட்டுக்கு போலாம். போலாம், இருமா, சொன்ன கேளுமா. சித்தர் மலை வேண்டாம், இந்த சித்தர் மலை வேண்டாம். எனக்கு வீட்டுக்கு போகணும். எனக்கு இந்த இடம் பிடிக்கல. नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिगाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. வீட்டுக்கு போலாம். எனக்கு பிடிக்கல. இருமா ராஜி, 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 ராஜி. டேய், நம்ம சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோமாடா? எனக்கு என்னடா தெரியும், நான் இங்க வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ, நீயும் புதுசு, நானும் புதுசு. பேசாம யார்கிட்ட அது வழி கேட்டுருவோமா? சரிடா. யாராவது இருக்காங்களா பாரு. டேய், அங்க பாருடா, அங்க ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்போமா? ஹலோ ஹலோ, உங்களை தாங்க. இந்த பக்கமா போனா சிதர்மலைக்கு போலாமா? இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம், இப்படி அப்படி எப்படி வேண்டுமானாலும் போகலாம். ஐயோ பெரியவரே, குழப்பாதீங்க. நாங்க சித்தர்மலைக்கு போகணும். எப்படி போகணும்னு சொல்லுங்க. நானும் தான் போகணும். ஏறிக்கவா? ஓ, நீங்களும் அங்கதான் போறீங்களா? தாராளமே இருக்குங்க. டேய் டேய், என்ன அந்த எதுக்குடா? டேய், அவரு வரங்குறாரா? டேய், என்ன ஷேர் ஆட்டோவா? வரவங்க எல்லாம் ஏத்திக்கிறதுக்கு. டேய், பார்க்க வயசானவரா இருக்காரா? பார்க்கவே பாவமா இருக்குடா. அதுக்காக? டேய், இதெல்லாம் ஒரு உதவி தானடா. டேய், அந்த ஆளு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கண்டா. எதுக்குடா தேவையில்லாம? பரவாயில்லடா, அவரு அங்கதான் போறங்கிறாரு. நம்ம போற வழியில யார்கிட்ட வழி கேட்க வேணாம். டேய், பேசாமறா. பெரியவரே, வந்து ஏறிக்கங்க.